ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரூ. 1 மிச்சம் பண்ணி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் சேமிக்கவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் என்ன வருமானமாக இருக்குது, வீட்டுக்காரர் கொடுக்குற பணத்தை வச்சு செலவுக்கு தான் சரியாக இருக்குது, சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் கையிலையும் நீங்கள் நினச்ச அளவுக்கு கண்டிப்பாக பணம் கையில் தங்கும். நீங்கள் நினச்ச செயலை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் என்னென்னத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் சேமிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் சேமிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, இந்த உட்டன் உண்டியல் தான். இந்த உட்டன் உண்டியல் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் ஆகுது. அதாவது 13 வருடங்கள் ஆகுது. என்னுடைய மேரேஜ் முடிஞ்ச கையோட நான் வாங்கினேன் இந்த உண்டியல். இது ரொம்பவும் வீடு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து இந்த உண்டியலை வாங்கினேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி பேங்க்குன்னு எழுதியிருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். இந்த சாவி நம்ம வச்சு நம்ம எப்போ தேவையோ அதுக்கு திறந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த உட்டன் உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு அப்போதைக்கு. இருந்தாலும் எனக்கு இது ரொம்பவும் சென்டிமெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நான் என்னுடைய வருமானம் வந்த உடனே முதல்ல இதில் சேமிப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்டியலில் சேமிக்கிற பணத்தை வச்சு தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போவோம். அங்கே காணிக்கை செலுத்துறதா இருக்கலாம், அதற்கான செலவுகளுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் சேமித்து வைப்பேன். ஆனால் கடவுளுக்கு முதல்ல நம்ம சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவுகள் செய்யும் பொழுது ஒரு மன திருப்தியும் கிடைக்குது. அதனால் இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு. அது இல்லாமல் இதில் பணம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கொஞ்சம் போகிற மாதிரி ஸ்மூத்தாக போகிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் கையில் ஏதாவது பாக்ஸோ இல்லை பர்ஸோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ ஃபேமிலியோடு நம்ம வெளியில் போயிட்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்பொழுது ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறதுக்கு நம்ம பணம் அதிகமாக செலவாகுமே அப்படிங்கிறதுக்காக சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சேமித்து பாருங்கள். வருஷத்தில் ஒரு முறை இல்லது 2 முறை வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2வதாக வாங்கின சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்காக நான் 2வதாக வாங்கின உண்டியல். ஏன் எமர்ஜென்சிக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ மருத்துவ செலவாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நல்லது கெட்டதாக இருக்கலாம், அல்லது நம்ம திடீர்னு ஊருக்கு போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி செலவுகள் திடீர்னு வரும்பொழுது நம்ம கையில் ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்ஜெட் போட்டு ஒதுக்கி வச்சுருப்போம். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு செலவு வருது அப்படின்னா அதை சமாளிக்க முடியாமல் இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த உண்டியல் வாங்கினேன். இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். சாரி 120 இல்லை 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கிறதுனால நாங்கள் மாதம் பட்ஜெட்டில் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நாங்கள் ஒதுக்கி இதில் சேர்த்து வச்சுருவோம். இந்த சேர்த்து வச்சுருக்க பணம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் எந்த எமர்ஜென்சியும் எங்களுக்கு வரல அப்படின்னா இந்த பணம் என்னவாயிடும் அப்படின்னா எங்களுடைய எமர்ஜென்சிக்கான அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்புக் இந்த மாதிரி ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பாஸ்புக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் கிடையாது. இது ஸ்லிப் எழுதி கொடுத்தா மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த எமர்ஜென்சியில் ஒரு 4000 வரைக்கும் சேர்ற வரைக்கும் இதுலேயே இருக்கும். 4000க்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா மட்டும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதில் எடுத்து நாங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதை 4000க்கு மேலே ஒரு எமர்ஜென்சி வருது அப்படிங்கும்போது மட்டும் இதிலேருந்து நாங்கள் எடுத்து எங்களுடைய எமர்ஜென்சியை நாங்கள் செய்து கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு நாங்கள் சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருக்குது. இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இதை ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி சேவிங் சேலஞ்ச் ஒவ்வொரு மாதமும் இதில் நான் எடுத்து பண்ணி அந்த பணத்தை வச்சு சில விஷயங்கள், அதாவது எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து கொள்கிறதுக்கு எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான
தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 2000 ரூ. 3000 வரைக்கும் நான் சேமிச்சிருவேன். இந்த சேமிக்கிற பணத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல். இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ் எம் போட்டிருக்கு. இது என்னோட பையனோட உண்டியல். என் பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் இருக்கும் பொழுதே அவனுக்கு வந்து இந்த மாதிரி உண்டியலில் சேமிக்கிறதுக்கு நாங்கள் பழக்கிட்டோம். அதனால் அவன் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னா கையில் காசு கொடுத்தா வாயில் போட்டுக்குவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் வந்து என் குழந்தைகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயினை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் உடனே இந்த உண்டியலில் போட்டுருவான். பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மண் உண்டியல் வாங்கி அதில் வந்து சேமிக்கிறதுக்கு பழக்கலாம். இந்த மண் உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1 இயர் சேமிப்போம். என்னோட பையனோட பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி சமயத்தில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு, அது இல்லாமல் பட்டாசு, இந்த மாதிரி எல்லா செலவுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து பணத்தை நாங்கள் எடுத்து செலவுகளாக பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு அதை வந்து ஒதுக்கீடு செஞ்சு நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களோட பர்த்டே செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் புதுசாக சேமிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் இருக்கிற பணத்தை எடுத்து வச்சு நாங்கள் வந்து செலவுகளை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு உண்டியல். இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணோட உண்டியல். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்என்னு போட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இனிஷியல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. இதில் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இதே மாதிரி தான் என் பையனுக்கு மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணுக்கான பர்த்டேக்கு செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணத்தை சேமிக்கிறோம். இந்த 2 உண்டியலும் என் பையனும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாத வருமானத்திலிருந்து மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது இல்லைங்களா, தீபாவளி வருது, பொங்கல் வருது, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் பொழுதும் அவங்க கையில் வந்து பணத்தை கொடுத்து அதில் போடுறதுக்கு நாங்கள் வந்து பழக்கியிருக்கோம். அதே மாதிரி அவங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வரும்பொழுது, மாமா, அத்தைங்க இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அவங்க வந்து கையில் வந்து பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் சேமித்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3000 to 5000 வரைக்கும் சேர்ந்துரும். அந்த பணத்தை வச்சு தீபாவளியை வந்து ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கலாம், பர்த்டே கொண்டாடுறதா இருக்கலாம், கேக் வாங்குறது எல்லாமே வந்து எங்களால் சிறப்பாக செய்ய முடியுது. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கூட நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு உண்டியல் வச்சுருக்கோம். இந்த உண்டியலை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறது என்னென்னா, உண்டியல் வாங்குறதுக்கே தனியாக நம்ம வந்து சம்பாதிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதில் வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக இதில் வந்து நான் வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ₹1. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நம்ம வந்து சேவிங்க்காக யூஸ் பண்ண முடியும். அதனால் இது வந்து பெரிய செலவு கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மண் உண்டியல் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பணத்தை எடுக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த உண்டியலை பற்றி நான் சொல்லலை. இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏன்னு போட்டிருக்கோம், அதாவது என்னுடைய உண்டியல். இந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக சேமிக்கிறேன், என்னுடைய பர்த்டே செலவுகளுக்காகவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என்னுடைய பர்த்டே வந்து அவ்வளோ பெருசாக சிறப்பாக அப்படியெல்லாம் கொண்டாட மாட்டோம். எப்பவும் போல் பெண்கள் நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டால் போதும். கண்டிப்பாக அது வந்து வீட்டில் இருக்கவங்க அதை வந்து பிளான் பண்ணி அதை வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அது கொஞ்சம் சிம்பிளாக அது கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்டுட்டு வர்றது, அன்றைக்கி ஒரு சின்னதாக வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் குழந்தைங்க வந்து விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுனால கேக்கெல்லாம் வாங்கி புது ட்ரெஸ் வாங்கி கேக் வெட்டி பக்கத்தில் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செய்வோம். இந்த உண்டியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வருஷம் அதாவது தீபாவளியில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் ஒரு புது மொபைல் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு மணி சேவிங்காக எடுத்து இதில் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த எங்களுடைய மொபைல் வாங்கி ஒரு 4.5 இயர்ஸ் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா புது மொபைல் வாங்கலாம், அதுக்காக பணம் சேமிக்கணும்னு சொல்லிட்டு இதில் நான் சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் உண்டியல் இருக்குது. எனக்கு இருக்குது, என் வீட்டுக்காரர் என்னுடைய பையனுக்கு இருக்குது, என் பொண்ணுக்கு இருக்குது. ஆனால் வீட்டுக்காரருக்கான உண்டியலை வந்து காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருக்குது. இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்காரருக்காக
வச்சிருக்கக்கூடிய உண்டியல். இதில வந்து பேக் சைடில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ, அப்போ வந்து இதிலேருந்து எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் நாங்க வந்து உண்டியல்ல வந்து சேமிச்சுட்ருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ் வந்து பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான சேமிப்புகள செய்யறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. டெய்லி செலவுகளுக்கா இருக்கலாம். இல்லது உங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது தேவைகளுக்கு பணம் தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுக்கிறதுக்கு, அதற்காக இத வந்து நான் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். இத வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்கலாம். மீதம் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அது சேமிப்பா மாறும். இந்த மாரி கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.